இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் மற்றும் தகவல்கள் முற்றிலும் வரலாற்று மற்றும் மதச் சான்றுகளை அடிப்படையாக கொண்டவை. இது யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது வன்முறையை தூண்டுவதற்காகவோ உருவாக்கப்படவில்லை. இது ஒரு கல்விசார் வரலாற்று பதிவே. மலமும் ஜலமும் கழிப்பவன் கடவுளா? கொஞ்சம் நில்லுங்க. யாருக்கு பால் ஊத்துறீங்க? யார கடவுள்னு கூப்பிடுறீங்க? உங்களை போலவே பசி தாகம் எடுத்து கடைசியில் மலமும் ஜலமும் கழிக்கும் ஒரு சாதாரண மனுஷன, வெறும் நடிகன கடவுளே என்றும் தெய்வமே என்றும் அழைப்பது எவ்வளவு பெரிய இழிவு! நவுதுபில்லா. ஈமானின் வலிமையை உணர்த்தும் ஒரு சிறுவனின் வரலாற்றை கேளுங்கள். அந்த கொடுங்கோல் மன்னனிடம் ஒரு மந்திரவாதி இருந்தான். அவனிடம் வித்தைகளை கற்க ஒரு சிறுவன் சென்றான். ஆனால் வழியில் ஒரு இறை துறவியை சந்தித்தான் அந்த சிறுவன். அவரிடம் உண்மையான இறை கல்வியை கற்றான். ஒரு நாள் மக்கள் செல்லும் பாதையில் ஒரு பெரிய கொடிய மிருகம் வழிமறித்து நின்றது. அச்சத்தில் உறைந்த மக்கள் முன்னே அந்த சிறுவன் ஒரு கல்லை எடுத்து, யா அல்லாஹ், மந்திரவாதியை விட இந்த துறவி சொல்வதுதான் உண்மை என்றால் இந்த மிருகத்தை கொன்று மக்களுக்கு வழிவிடு என்று எறிந்தான். அந்த மிருகம் செத்தது. அன்று முதல் அந்த சிறுவன் அல்லாவின் உதவியால் அற்புதங்களை செய்தான். பிறவியிலேயே குருடாக பிறந்தவர்களையும் தீராத நோய் உள்ளவர்களையும் குணப்படுத்தினான். மக்கள் வியந்து கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், நான் யாரையும் குணப்படுத்தவில்லை, எல்லாம் வல்ல அல்லாஹுதான் உங்களை குணப்படுத்துகிறான். அங்கே ஈமான் பிறந்தது. மன்னன் கோபமடைந்தான். அந்த சிறுவனை ஒரு உயர்ந்த மலையின் உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே வீசச் சொன்னான். ஆனால் அந்த சிறுவன் கலங்காமல் துவா செய்தான். மலை குலுங்கியது. மன்னனின் ஆட்கள் செத்தார்கள். சிறுவன் கம்பீரமாக நடந்து வந்தான். இறுதியில் அந்த சிறுவனே சொன்னான், என்னை நீங்கள் கொல்ல வேண்டுமானால் மக்கள் முன்னிலையில் இந்த சிறுவனின் இறைவனின் பெயரால் என்று சொல்லி அம்பு எய்யுங்கள். மன்னன் அப்படியே செய்ய அம்பு பாய்ந்து அந்த சிறுவன் ஷஹீதானான். அந்த தியாகத்தை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் கதறினார்கள், நாங்கள் இந்த சிறுவனின் இறைவனையே நம்புகிறோம். ஆத்திரமடைந்த மன்னன் பெரிய நெருப்பு குழியை தோண்டினான். மக்கள் வரிசையாக அந்த நெருப்பில் குதித்தார்கள். அங்கே ஒரு தாய் நின்றார். கையில் ஒரு பச்சிளம் குழந்தை. தன் பிஞ்சு குழந்தைக்காக அந்த தாய் ஒரு வினாடி தயங்கிய போது அல்லாஹ் அந்த பச்சிளம் குழந்தையை பேச வைத்தான். சுபஹான் அல்லாஹ். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே, உறுதியாக இருங்கள், நீங்கள் சத்தியத்தின் மீதுதான் இருக்கிறீர்கள். அந்த ஈமானின் குரலை கேட்ட தாய் சற்றும் யோசிக்காமல் குழந்தையோடு நெருப்பில் குதித்து தன் ஈமானை காத்துக்கொண்டார். சகோதரர்களே, அன்று ஒரு பச்சிளம் குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் தெரிந்த ஈமான் இன்று நமக்கில்லையே. ஒரு நடிகனின் கைத்தட்டலுக்காகவும் அரசியலுக்காகவும் நீதான் என் தெய்வம் என்று கூச்சமில்லாமல் சொல்கிறோமே, இது எவ்வளவு பெரிய வழிகேடு! திருக்குரானில் சூரா அல் புரூஜ் 85வது அத்தியாயம் வசனம் 4 முதல் 10 வரை. ஆதாரம்: நூல் சஹீஹ் முஸ்லிம், பாபம் கிதாபு ஸுஹ்த் வர் ரகாயிக், தவம் மற்றும் மென்மையான விஷயங்கள். சர்வதேச எண் 3000. தமிழ் பதிப்பு எண் உங்கள் கையில் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகத்தில் இது 7511 அல்லது 7703 ஆகிய எண்களில் இருக்க வாய்ப்புள்ளது. பதிப்பகத்தை பொறுத்து இது மாறுபடும்.